மத தேச கருத்துக்களை வந்து தேர்தலின் போது பரிந்துரைக்கிறத தலைவர்கள் குறிப்பா பிரதமர் உள்ளிட்டோர் வந்து ராஜஸ்தான்ல பேசுறதை சுட்டிக்காட்டி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி மத தேச கருத்துக்களை வந்து தவிர்க்கப்பட வேண்டும் தேர்தல் சமயங்கள்ல. எங்களுடைய பொதுச் செயலாளர் வந்து இப்ப அறிக்கை விட்டிருக்காரு. அதாவது மத துவேஷ அறிக்கைகள் தவிர்க்கப்பட வேண்டும். எனவே வந்து ஒரு வெறுப்பு அரசியல் கூடாது. இந்தியா என்பது வந்து பாத்தீங்கன்னா ஜாதி மதம் இனம் மொழி எல்லாவற்றையும் கடந்து ஒரு மதச்சார்பின்மை நாடு. பிரதமர் போது எல்லாருக்கும் தானே பிரதமர் அவரு. அப்படி இருக்கும்போது அதை மறந்து ஒரு சிறுபான்மையின மக்களை வந்து பாத்தீங்கன்னா அவர்களுக்கு வந்து ஒரு இழிவுபடுத்துகின்ற வகையிலும் அவர்களை வந்து ஒரு தனிமைப்படுத்துகின்ற வகையிலும் அந்த பேச்சு வெறுப்பு பேச்சு என்பது நிச்சயமாக ஜனநாயகவாதிகள் யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். எனவே அவர் நம்ம நிருபர் கேட்ட பிரியன் கேட்ட மாதிரி இது வந்து உண்மையிலேயே வந்து பொதுச்சாளர் கண்டன அறிக்கையை தான் எடுத்துக்க முடியும். எங்களை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெறுப்பு அரசியல் மத துவேஷ பேச்சு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று, மிக மிக கண்டனத்திற்குரிய ஒன்றாக தான் நிச்சயமாக பார்க்கிறோம். இந்தியா என்பது ஜனநாயக நாடு. இது போன்ற பேச்சுக்களை வந்து பேசுவது என்பது யாரும் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. மத துவேஷ பேச்சுனா என்ன? இதை விட என்ன மத துவேஷ பேச்சு? மத துவேஷ பேச்சு வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பூஜை நாங்க தெரிவிக்கிறது கண்டனம் தானே. எல்லாமே ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி தானேங்க. எப்படி ஒரு கேபினெட் வந்து ஒரு கூட்டு பொறுப்போ அது கட்சியும் ஒரு கூட்டு பொறுப்பு தான். அந்த கூட்டு பொறுப்பின் அடிப்படையில் வந்து இப்ப வந்து கட்சி ஆபீஸ்ல இருந்தா கண்டனம் தெரிவிக்கிறோம். இது கண்டனம் இல்லையாது, கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக்கிறோம். போதுமா?